இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இவ வேற எங்க போனாலும் வீரா நில்லு. வீரா ஒரு நிமிஷம், நானும் வந்துடுறேன். வீரா ஒரு நிமிஷம் அங்கே இரு. வீரா சாரி வீரா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மாறனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாது. நானா ஒன்று நினச்சி நானா ஒன்று ஃபீல் பண்ணி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இனிமே உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இப்படி ஒரு தப்பு நடக்காது. கல்யாணம் ஆன ஒரு பையன் பின்னாடி வர அவ்வளோ தப்பான பொண்ணு நான் இல்லை. மாறனை நான் உண்மையா லவ் பண்ணேன். அதனால நீ எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பேன்னு தெரியுது. சாரி வீரா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மது, நீ கொஞ்சம் கிளம்புறியா? உன்னை பார்த்தாலே அவ டென்ஷன் ஆவறா. எங்க மாறா போறது? வீரா என்ன மன்னிக்கலன்னா எனக்கு என் மனசுல இருக்க கில்ட் போகவே போகாது. வீரா, நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்படி முறைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது. இவ்வளவு நாளா மாறன் மட்டும் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு. என்னில இருந்து நீங்களும் எனக்கு ஃப்ரெண்டு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பழைய மாதிரி பிசினஸ் பண்ணலாம். வீரா, என்ன பண்ற? இப்ப எதுக்கு என்ன ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல. உன் இயல்பும் கிடையாது. இங்க பார், என்ன சண்டை வந்தாலும் எவ்வளவு வெறுத்தாலும் உன்னை நானும் என்ன நீயோ விலைக்கு வைக்க முடியாது. 4 நாள் கழிச்சு சமாதானம் ஆகிறது இப்பவே ஆனா 4 மிச்சம்ல. இந்த மொமெண்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கிறது, உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது, உங்ககிட்ட பேசாம விலகி போறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா, என்ன பார்த்துக்கிட்டு இருந்த? ஓ, கோவமா இருக்கிற மேடம் கொத்து பரோட்டா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தா அப்ப வந்துச்சு. பரோட்டா சாப்பிடணும் போல இருக்கா? நான் சொல்றேனா இப்போ? எங்க சொல்லு, நான் சொல்றேனா? இல்ல எனக்கு புரியல. என்ன பார்த்தா என்ன இப்ப பரோட்டா கலையற மாதிரி இருக்கா? சும்மா ஏதாவது சொல்ல வேண்டியது. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும்டா. ஆனா நமக்குள்ள இன்னொருத்தவங்க வரதோ இல்ல என்கிட்ட இருந்து உன்னை பங்கு போட்டுக்கிறதோ என்னால தாங்கிக்கவே முடியாது. உன் கூட உங்க அண்ணன் தம்பிங்களை அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டாலே எனக்கே தெரியாம ஒரு மாதிரி பொசசிவ் ஆகும்டா. இதுல நீ என்னடானா அவளை உன்னை லவ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. அது எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? இங்க பார், ஆயுசுக்கும் ஏன் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும் எனக்கு போதும். என் லைஃப்ல எப்பவும் இருக்க போற ஒரே பொண்ணு நீதான். நீ மட்டும்தான். என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும், கடைசி துடிப்பு இருக்கிற வரைக்கும் என் மனசுல நீதான் இருப்ப. வீட்டுல ஒருத்திய வச்சுக்கிட்டு வெளியே வேற ஒருத்திய தேடுற ஆள் நான் இல்ல. நான் எங்க போனாலும் நீ என் கூடவே இருக்க. அப்புறம் எப்படி? நான் தப்பு பண்றேன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ என்னை வெட்டி கூட போடு.
ஆனா பேசாம மட்டும் இருக்காது. எப்படி உன்னை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போவேனா? நீ பாட்டுக்கு அவ கூட ஜாலியா இருப்பியா? ஏண்டி, இந்த காலத்துல ஒரு பொண்டாட்டியை வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். உன் கோவத்துக்கு பின்னாடியே நாள் பூரா கெஞ்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுல இன்னொருத்தி கூட பழகி அவ கோவப்பட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. உன் கூட சண்டை போட்டா சமாளிக்க முடியாதுன்னு தான் நீங்க சேர்த்துக்காம இருக்கீங்களா? உன்னை அப்படியே உங்க சண்டையெல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல சமாதானம் ஆயிடணும். ரொம்ப நாள் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வெய்யே, அதுவே பழக்கமாயி கடை வரைக்கும் வந்து முறுக்கிட்டு நிக்கிற மாதிரி ஆயிடும். ஒருத்தருக்குள்ள பேசி சரி பண்ணிக்கங்க. சரிங்கப்பா. போட என்ன வள்ளி? விடுண்ணா, அவங்க 3 பேரும் சின்ன வயசுல எப்படி அடிச்சுப்பாங்க. அதுக்கு இப்ப எவ்வளவோ தேவலாம். மாறனை பத்தி உனக்கு தெரியும்ல. என்ன ஆனாலும் அவனுங்க அண்ணனுங்களே விட்டு கொடுத்துட மாட்டான், காத்தியும் விட்டுற மாட்டான். நீ இத பத்தி எல்லாம் யோசிக்காதனா. அப்படியே விட்டேன்னா அது தன்னால சரியாயிடும். டேய் இங்க வாடா, இங்க வா. என்ன? நீயும் கார்த்தியும் பேசிக்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதான் அண்ணனா அவன் கண்டிச்சான். அண்ணனா? சரி விடு, எதுவா இருந்தாலும் அவனுக்கும் மனசுல வருத்தம் இருக்கும்ல. உடனே எல்லாம் பேசிட முடியுமா? பேசுவான், எங்க போயிட போறான். என்ன எல்லாருக்கும் பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க? என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்ல வலிமா, சும்மாதான் வாங்கிட்டு வந்தேன். ராகவா, ஏ ராகவா, ஜோ வெளியே வாயா. உள்ள என்ன பண்ற? வெளில வாயா. ஜோ வெளியே வர போறியா இல்லையா? வரா, யார் அந்த ஆளு? மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். தெரியலையே.